சாதாரணமா நினைப்பாங்க. ஆனா அது எனக்கு உயிருக்கு சமம். அந்த மிஷினோட சத்தத்தை கேட்டுக்கிட்டே தான் மாமா நான் வளர்ந்தேன். எத்தனை நாள் அம்மா அந்த மிஷின் மேல என்னை உட்கார வச்சு எனக்கு சோறு ஊட்டியிருப்பாங்க. அந்த கட்டிங் டேபிள்ல துணியை விரிச்சு அதுல டிசில்ல வரைஞ்சு அதை கட் பண்றப்போ மனசு கனவு உலகத்திலே மிதக்கும். ஏதோ எனக்கே நான் தச்சுக்கிற மாதிரி அவ்வளோ கனவோட அவ்வளோ ஆசாசே தப்பேன். என் உயிரோடு கலந்து போன ஒரு விஷயத்த திடீர்னு தூக்கி போட சொன்னா எப்படி மாமா முடியும்? இத்தனை வருஷமா கத்திரிக்கோலை பிடிச்சு சுயமா உழைச்சு சாப்பிட்டவள இப்போ இன்னொருத்தவங்க கிட்ட மாச சம்பளத்துக்கு கையேந்தி நில்லுன்னு சொன்னா அது எவ்வளோ வலிக்கும். அது ஏன் மாமா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஏன்னா அவங்க சாதாரண மனுஷங்க தாம்மா. சொந்த வீடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, பந்தாவா போயிட்டு வர்றதுக்கு ஒரு காரு, இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நல்ல வாழ்க்கைன்னு நினைக்கிற ஒரு சாதாரண மனுஷங்க. இங்க பார், அவங்க கனவுக்காக உன் மேல கல் எறிகிறாங்க. ஆனா அதுக்காக நீ உடஞ்சிடாதம்மா. மனசுல இன்னும் வைராக்கியத்தை சேர்த்துக்க. எல்லாத்தையும் தாங்குற இரும்பு மனுஷியாயிரு. உனக்கு சரின்னு தோன்றது மட்டும் செய். உனக்கு சப்போர்ட்டா ஒரு தகப்பன் ஸ்தானத்துல நான் இருப்பேம்மா. தேங்க்ஸ் மாமா. எந்த மகளாவது அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்களா? இங்க பாருமா, இந்த சிரிப்பை மட்டும் நீ விட்டுறாத. எல்லா வலியும் மனசுல இருந்து தொடச்சி எடுத்துட்டு இந்த சிரிப்பை மட்டும் முகத்துல அப்படியே வச்சுக்க. ஏன்னா இந்த சிரிப்பு தான் உனக்கு கேடயம். உன்னை அசைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பயத்தை வர வைக்கிற கேடயம். என்ன நடந்தாலும் சரி மாமா, நான் கடையை விட மாட்டேன். ஏன்னா அதுதான் என்னோட அடையாளம். அபி டெய்லர் யாருக்கிட்டையும் தோக்க மாட்டா. அது இந்த ஒரு வார்த்தையை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன். அசோக், அப்பா சொல்லுங்கப்பா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இருக்கா உனக்கு? அப்பா, இன்னைக்கு ஃபுல்லாக பேசுறதுக்கு டைம் இருக்கு. நம்ம எவ்வளோ வேணா பேசலாம். ரொம்ப சின்ன விஷயம்தான். நீ வாழ்க்கையில யாரு டாமினேஷனும் இல்லாம நீயா ராஜாவா இருக்கணும். இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவெடுத்து தோத்து போயிட்டேன். அதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னால் அவங்க 2 பேர் டாமினேஷனையும் தாண்டி எதுவுமே செய்ய முடியல. அசோக், உங்க அம்மாவை பத்தியும் அக்காவை பத்தியும் நான் எதுவும் தப்பா ஒன்றும் பேசல. புரிஞ்சுதா? அவங்க நல்லவங்க தான், நம்ம மேல அன்பானவங்க தான். ஆனா கூட அவங்க எடுக்கிற முடிவை தான் நானும் அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பட் ஒரு நாள் கூட நீங்க இப்படி காட்டிக்கிட்டதே இல்லையேப்பா. வேற வழி இல்லையே. ஏன்னா அதுக்கு காரணம் நான். அதனால அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. விட்டுடு. ஆனா நீயும் என்ன மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அப்பா, நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. என்ன வேணாலும் செய், ஆனா நீ தோத்துருவே கூடாது. அதுல உறுதியாயிரு. அந்த ஒரு பொண்ணால இந்த வீட்டுல இருக்கிற 2 பொம்பளைங்க கிட்ட நீ தோத்துருவே கூடாது. அதுக்காக நீ என்ன செஞ்சாலும் அதுக்கு நான் சப்போர்ட்டா இருப்பேன். நான் தோக்க மாட்டேன். குட். யோசி. ஒரு ராஜாவா ராஜ்யத்தை எப்படி உன் காலடியில கொண்டு வரணும்னு யோசி. Cheer up, man. இந்த வீட்டில் எப்பவும் லேடிஸ் டாமினேஷன் தான். ஏன்னா நான் ஒரு தடவை தப்பான முடிவெடுத்து தோத்து போயிட்டேன். Yes, sir. Subhadra, you have a number.
யார் நம்பர் சார்? அபி டெய்லர். இருக்கு சார். நான் பேசி பார்த்துட்டேன் சார். அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அவங்க நம்பர் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நானே பேசி பார்க்குறேன். ஓகே சார். சார் சென்ட் பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ. ஓகே சார். விமானம் ஏறும்போது அமெரிக்க அதிபர் தடுக்கி வந்தார். ஸ்டடியா இருக்கணும் நம்மள மாதிரி. ரெண்டு உருண்டிட்டு அவரே எழுந்து சென்று விட்டாரா? என்ன நியூஸ்? இந்த வீட்டில் என்ன தவிர யாருக்காவது பொறுப்பு இருக்கா? செக். ஏமா ஃபோன் அடிக்கிற எடுக்கலாம்ல? என் ஆஃபீஸ்லேருந்து மேனேஜர் பண்ணியிருந்தாருன்னா என்ன பண்ணுறது? ஐயோ, எவன் காசு திருப்பி கேட்குறான்னு தெரியலையே. ஹலோ, மிஸ் அபி இருக்காங்களா? நீங்கள் யாருங்க? நான் அசோக் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைலோட எம்டி பேசுகிறேன். சார் சொல்லுங்க சார், நான் அபியோட அப்பா பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், முடியுமா? அபி குட்டி, அசோகன் கோ முதலாளி லைன்ல இருக்காரு. அதிர்ஷ்ட மிஸ் அந்த கால். அவர் ஏதோ உங்ககிட்ட பேசணுமா? பேசுமா காதுல வை. பேசு. ஹலோ. ஹாய், நான் அசோக் பேசுகிறேன். சொல்லுங்க சார். உங்ககிட்ட ஒரு 5 மினிட்ஸ் பேசணுமே. எங்கள் ஆஃபீஸ் வரைக்கும் வர முடியுமா? என்ன விஷயம் சார்? நேரில் இதை பற்றி பேசலாமே. ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ். உங்களை ஃபோர்ஸ் பண்ணல. அன்னைக்கு கம்பெனிக்கு நீங்கள் வந்தப்போ என்னால் உங்களை சந்திக்க முடியல. அது மட்டும் இல்லாமல் நீங்களும் சீக்கிரம் கிளம்பி போயிட்டீங்க. எங்கள் ஸ்டாஃப்ஸ் உங்ககிட்ட என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது வேற. உங்களுக்கு ஒரு ஜாப் ஆஃபர் பண்ணியிருக்கேன். உங்கள் டேலண்ட் எங்கள் கம்பெனிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல வரேன். ஹலோ. கேட்டுட்டு தான் சார் இருக்கேன். ஃபோனில் இந்த விஷயத்த ஓவராலாக என்னை பற்றி உங்களுக்கு சரியாக புரிய வைக்க முடியுமான்னு தெரியல. ஸோ எப்போ வரணும் சார்? அது உங்கள் இஷ்டம், எப்போ வேணா வாங்க. இன்னைக்கே வரேன் சார். தேங்க்யூ. ஆல் ரைட், நேரில் மீட் பண்ணலாம். பாய். பாய் சார். அபி, உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அபி. இப்போ நீ எடுத்திருக்கிறது தான் கரெக்டான முடிவு. அபி, அவங்களே ஏதாவது கோவப்பட்டு பேசினா கூட நீ கொஞ்சம் நிதானமா பேசுமா. தம்பி தங்கச்சி ஃபியூச்சரை பத்தி நினைச்சுக்க, உனக்கு கோவமே வராது. புரிஞ்சுப்பேன் நினைக்கிறேன் கண்ணே. அக்கா, உனக்காக நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிடுறேன்க்கா. நீ கவலைப்படாம போய் பேசு. எதுக்கும் இப்பவே ஒரு தடவை பிராணாயாமம் பண்ணிக்கோ. ஆமா ஆமா அபி, பிராணாயாமம் பண்றதுனா கூட பண்ணு. கோவம் மட்டும் வரவே கூடாது அபி. வீட்ல உன் கூட இருக்கிற எங்களுக்கு உன் திறமையும் தகுதியும் தெரியவே இல்ல. ஒரு கம்பெனியோட எம்டிஏ உன்னை நேர்ல பாக்கணும்னு வர சொல்றாருன்னா எவ்வளவு பெரிய சான்ஸ். விட்றாத அபி. என்னவா நீ? அதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? அப்பா கடைக்கு போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு நீ சாப்பிட்டு தான் போகணும். வேண்டாம். ஏங்கா, பசியில இருந்தாலும் கோவம் வரும். அப்பா சொல்றதுதான் கரெக்ட். கொஞ்சம் சாப்பிட்டு போ. இப்பயே ஆளாளுக்கு இவ்ளோ பரபரப்பா இருக்கீங்க. அவங்க வேலைய பாருங்க. பாத்தியா, உனக்கு இப்பவே கோவம் வருது. கோவம் வரல, இந்த பரபரப்பா அட்வைஸும் அனாவசியம்னு சொல்றேன். அபி, அப்படிலாம் சொல்லாத கண்ணு. நீ எடுக்கிற முடிவுல தான் நம்ம குடும்பமே நல்லா இருக்க போகுது. அதனாலதான் எங்களுக்கு தெரிஞ்ச அறிவுரையை நாங்க மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். தப்பா நினைச்சுக்காது கண்ணு. இதையே நீ அட்வைஸா பாக்குற? அக்கறை நினைச்சுக்கோ. உன் மேல எங்களுக்கு அக்கறை இருக்க கூடாதா? திடீர்னு இன்னைக்கு ஒரு நாள் ஏன் இவ்ளோ அக்கறை வரணும்? இத்தனை நாளா உன்னை பத்தி சரியா புரிஞ்சுக்கலக்கா. இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டோம். நீ கூட இப்ப நல்லா பேசுறடா. எங்களை என்ன வேணாலும் குத்தம் சொல்லிக்க, ஆனா வேலைக்கு மட்டும் வர மாட்டேன்னு சொல்லிடாதம்மா. அப்பாடி. என்ன மாதிரியே என் பொண்ணு. அபி, நான் உங்ககிட்ட இதை சொல்லி ஆகணும். உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் டிசைனரை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை.